அஜித், நீங்க சினிமா துறைக்கு வந்து நடிகரானது நீங்க விருப்பப்பட்டு நடந்ததா, தற்செயலா நடந்ததா? ஆக்சுவலி நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். 86 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு எனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனில மர்ச்சன்டைசரா சேர்ந்தேன். 4.5 வருஷம் அந்த கம்பெனில வேலை செஞ்சேன். ஸோ அதுக்கப்புறம் சொந்தமா மறுபடியும் ஈரோட்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன், டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் ஏஜென்சி. ஸோ அப்போ வந்து எனக்கு மாடலிங் அண்ட் மோட்டார் பைக் ரேசிங் நிறைய ஹாபிஸ் இருந்தது. ஸோ அந்த பிசினஸ்ல நஷ்டம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி மாடலிங்ல நிறைய மாடலிங் அசைன்மெண்ட் பண்ணிருந்தேன். பட் மோர் ஆஃப் ப்ரெஸ் நிறைய பண்ணிருக்கேன் அண்ட் கப்புள் ஆஃப் டிவி கமர்ஷியல்ஸ். ஸோ 1992 ஆகஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஆஃபர் வந்து, அது தெலுங்கு படம் பிரேம புஸ்தகம். 92 ஆகஸ்ட்ல ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அந்த படம் முடிக்கிறதுக்கு 1 இயர் ஆச்சு. ஸோ அந்த கேப்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் படத்துல நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. படம் பேர் அமராவதி. அண்ட் ஸோ நடிப்பு வந்து ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயம் என்னோட லைஃப்ல. குறுகிய காலத்துல பெரிய வெற்றியை பெற்றிருக்கீங்க, இதை எதிர்பார்த்தீங்களா? சத்தியமா இந்த வெற்றியை நான் எதிர்பார்க்கல. அமராவதி படத்துக்கு அப்புறம் ஒரு விபத்துல அடிபட்டு 1.5 வருஷம் வீட்டுல இருந்தேன். அப்போ வந்து வெரி பேட் ஃபேஸ் இன் லைஃப். ஹெல்த் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்ஸ். அப்போ வந்து டோட்டல் கான்பிடன்ஸே வந்து நான் இழந்துட்டேன். ஸோ அந்த நேரம் வந்து எனக்கு வந்து வேலை தான் முக்கியமா இருந்தது. இப்போ கூட ஆஃப்டர் 3-4 சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ், ஆசை, வான்மதி, கல்லூரி வாசல், இப்போ காதல் கோட்டை, இப்போ கூட என்னோட ஒரே ஒரு இப்போ வந்து நம்பர் 1 வரணும், அதெல்லாம் சத்தியமா அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை எனக்கு. என்னோட ஒரே ஒரு ஆம்பிஷன் லைஃப் வந்து மறுபடியும் அந்த 1.5 வருஷம் வீட்டில் உட்காந்த மாதிரி மறுபடியும் நான் உட்காரக்கூடாது. வேலை இருந்துகிட்டே இருக்கணும், பிஸியா இருக்கணும். தட் இஸ் மை அண்ட் உழைப்பு. என்னோட வெற்றி காரணம் உழைப்பெல்லாம் நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். பிகாஸ் சினிமாவில் மட்டும் இல்ல, எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்க. யாருமே வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டைம், நேரம் அண்ட் அப்கோர்ஸ் கதையில என்ன எழுதிருக்காங்க நடக்கும். அமராவதி, ஆசை மாதிரி படங்கள்ல மென்மையான ஹீரோவாக அறிமுகமானீங்க. இப்போ அதிரடி ஹீரோ ஆயிட்டீங்க. டூப் போடாம ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்றீங்க. எப்படி இந்த மாற்றம்? உண்மையா சொல்ல போனா ஆசை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, அஜித்குமாரால வெறும் லவ் ஸ்டோரிஸ் தான் பண்ண முடியும், ஆக்ஷன் படம் பண்ண முடியாது, அப்படி ஒரு டாக் கேள்விப்பட்டேன். ஸோ அண்ட் ஒரு ஆம்பளையா இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து இயல்பா வரும். இப்போ வந்து சின்ன வயசுல வந்து மரத்து மேலே ஏறி மாங்காய் பறிக்கிறது, அந்த சில விஷயம் நம்ம ஆடும்போது செவர் மேலே ஏறி குதிக்கிறது, இது வந்து நேச்சுரலா வர ஒரு விஷயம். அது வந்து மேக்சிமம் யூத்ல எக்ஸ்பெக்ட் பண்றது தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் தவிர இது சரி அந்த இமேஜுக்கு இது சரி ஒரு லவ் ஸ்டோரி தான் பண்ணும் அப்படி. ஸோ ஐ பீன் எக்ஸ்ப்ளாய்டிங் தட் டு தி மேக்ஸிமம். அண்ட் எனக்கு வந்து சினிமாவை எடுத்துக்கிட்டா இப்போ நிறைய இங்கிலீஷ் படம் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அங்க வெளிநாட்டுல வந்து ரிலீஸ் ஆகி வித்தின் 1 மந்த் இங்க ரிலீஸ் ஆகுது அந்த படங்கள். அந்த இப்போ வர படங்கள் இப்போ சில்வஸ்டர் ஸ்டாலோன், ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் அவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு எதிர்பார்ப்பு இருக்கு ஜனங்க கிட்ட. சரி நம்ம தமிழ் படங்கள்ல கூட நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து சினிமா எடுத்துக்கிட்டா பேசிக்கலி நத்திங் பட் ஃபைட்ஸ் அண்ட் சாங்ஸ். இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட புக் பண்ணும்போது நடிப்பு உங்களால நடிக்க முடியுமான்னு கேட்கறது இல்ல, ஃபைட் பண்ண தெரியுமா, டான்ஸ் பண்ண தெரியுமா தான் கேட்கறாங்க. தட்ஸ் ஜெனரல் இது டுடே. ஸோ அது வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட். மாதிரி ரிஸ்கான சீன்ஸ் எடுக்கும்போது நார்மலி வந்து வீட்டுல சொல்ல மாட்டேன். அண்ட் இது வரைக்கும் வந்து அண்ட் அவங்கள வந்து செட்டுக்கு வர்றது வந்து ஐ டோன்ட் என்கரேஜ் தம். என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும். ஏன்னா எனக்கு வந்து நடிப்பு வந்து தொழில். ஸோ என்னோட ஒர்க் ஸ்பாட் வந்து யாரு வந்து டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காது. ஏன்னா நிறைய பைக் ஷார்ட்ஸ் எடுத்துருக்கோம், பைக்ல சில ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பாட்டில் உடைக்கிற சீன், இப்போ அந்த பாட்டில் உடைக்கிற சீன் எடுக்கும்போது பமல் ரவி மாஸ்டர் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணன்னு சொன்னாரு. பட் அந்த ஒரு ஷாட் வந்து இட் இஸ் ஹை ஸ்பீட் ஷாட். ஹை ஸ்பீட் ஷாட்னா அது வந்து ஸ்லோ மோஷன்ல எடுக்கிற ஒரு ஷாட். ஸோ கண்டிப்பா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணா அது தெரியும் ஸ்கிரீன்ல. அது பிளாஸ்டிக்னா பவுன்ஸ் ஆகி விழும்போது அது ஈஸியா தெரியும். ஸோ நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், இல்லை வேண்டாம் இந்த ஒரு ஷாட் வந்து வி வில் யூஸ் ரியல் பாட்டில்ஸ். அது கட்டாயப்படுத்தி எல்லாருமே வந்து கொஞ்சம் ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பத்தில். பட் லேட்டர் ஆன் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த ஷாட் எடுத்தோம்.
அண்ட் எது எடுத்தாலுமே அட்லீஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் நேச்சுரல் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா அந்த சீன் எடுக்காமலே இருக்கலாம். there should be something. உங்க இமேஜை காப்பாத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறது உண்டா? இந்த ஷூட்டிங் கவரேஜ்லாம் டெலிவிஷன்ல பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இமேஜ்ங்கிற இதுவே போச்சு. ஸோ தேர் நத்திங். இப்போ இமேஜை காப்பாத்திக்கிறது இப்போ என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நாங்களும் சராசரிய மனுஷங்க. லைக் இப்போ வந்து சினிமாவில் நடிக்கிறது வந்து ஒரு தொழில். எப்படி வந்து ஒருத்தர் ஆபீஸ்ல போயிட்டு வேலை பண்றதோ எங்களுக்கு வந்து ஒரு தொழில். அப்போ வந்து ஒரு கலையா இருந்திருக்கலாம். பட் டுடே இட் ஹஸ் பிகம் a profession. ஸோ இப்போ வந்து அந்த இமேஜ்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் இனிமேல் வந்து அந்த இமேஜ் அதெல்லாம் இருக்கவே கூடாது. சமீபத்துல நீங்க நடிச்ச காதல் கோட்டை பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த அனுபவம் எப்படி? வான்மதி படத்துக்கு ஷூட்டிங் போது ஒரு நாள் அகத்தின் சார் அந்த கதையை சொன்னார். ஒரு பிரீஃப் சினாப்சிஸ் பிரீஃப் அவர் அவுட்லைன் சொன்னார். இந்த மாதிரி படம் முழுக்க ஹீரோ ஹீரோயின் சந்திக்க மாட்டாங்க, கடைசி ரீல்ல தான் வந்து சந்திப்பாங்க. அப்போ வந்து அந்த இது கேட்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. அண்ட் அதான் நான் வந்து இப்போ பண்ற படங்கள் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்திருக்கு. கல்லூரி வாசலா இருக்கட்டும், வான்மதியா இருக்கட்டும், ஆசை. ஸோ நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அந்த படத்தை. அண்ட் பட ஷூட்டிங், இந்த காதல் கோட்டை பட ஷூட்டிங் போகும்போது ஜெய்ப்பூர் போயிருந்தேன். அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அகமதி சார் ரிட்டையர் போயிருந்தேன். அஜித் இந்த மாதிரி படம் ஹிட் ஆனா சூப்பர் ஹிட்டா ஓடும், அப்படி ஃபிளாப் ஆனா ஒரு வாரம் கூட ஓடாது இந்த படம், ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, எக்ஸ்பெரிமெண்டலா பண்றோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு படம். அண்ட் நீங்க வந்து இந்த படத்தோட சக்சஸ் நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு. கஷ்டப்பட்டது வந்து இன்னைக்கு பழம் கிடைச்சிருக்கு. ஸோ வெரி ஹாப்பி ஃபீலிங். அஜித் சாரோட நான் வந்து 2 படம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் படம் வான்மதி, 2வது படம் காதல் கோட்டை. வான்மதிக்காக நான் முதல்ல அவர் வீட்டில் சந்திக்கும் போது அவர் எப்படி பிஹேவ் பண்ணாரோ இன்னைக்கு வரைக்கும் 2 பட வெற்றிகளுக்கு பிறகு அவர் அப்படி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அஜித்தை பொறுத்தளவு அவர்கிட்ட வந்து அவருடைய ப்ரொஃபஷனல் ஒரு மிகப்பெரிய டெடிகேஷன் இருக்கு. வான்மதிக்காக நாங்கள் ஊட்டியில் 28 நாள் தங்கியிருந்தோம். அந்த 28 நாள்லயும் வந்து நான் ஒரு நாளாவது அவருக்கு முன்னாடி லாட்ஜில இருந்து கிளம்பி முன்னாடி வந்துடணும் அப்படின்னு நினைப்பேன். ராத்திரி 2 மணிக்கு போய் பார்த்தா கூட 5 மணிக்கு ரெடியா ரிசப்ஷன் உட்காந்துருப்பாரு. அவர் வந்து ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட். அதுக்கு அவரே ஒரு காரணம் சொல்லுவாரு, சார் இந்த கதை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க சார், ஏன்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத வந்து நான் வந்து ஸ்பாட்ல தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ட் பண்றேன். முதல்ல நான் கதையை தெரிஞ்சுட்டு நான் ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு ஆக்ட் பண்ணி பார்த்து அப்புறம் உங்க ஸ்பாட்ல வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறா இருக்கணும்னா நீங்க வந்து ஸ்பாட்ல சொல்றதை நான் அப்படியே செய்யறேன் சார் அப்படின்பாரு. ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதை உடனே இம்ப்ரூவைஸ் பண்றது, சார் இது எப்படி பண்ணா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது, அதெல்லாம் அஜித்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. ரசிகர்களிடம் நீங்கள் சொல்ல விரும்புவது? அதான் நீ வந்து என்னோட பலமே வந்து ஃபேன்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி வந்து நடிப்பு வந்து ஒரு ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயம். ஸோ நீ வந்து இந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க, அது இட் இஸ் பியூர்லி டைம். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் என்னோட ரிக்வெஸ்ட், எங்களையும் வந்து கொஞ்சம் ஒரு மனுஷங்களா எங்களை பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்டா பாருங்க, சந்தோஷப்படுங்க. இப்போ அஜித் குமார் என்னோட கேரக்டர் தெரிஞ்சு நீங்க லைக் பண்றீங்களா, என்னோட ஃபேனா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷப்படுவேன். வெறும் என்னோட லுக்ஸும் நடிப்புக்கு மட்டும் இல்லாம என்னோட கேரக்டர் தெரிஞ்சு நீங்க லைக் பண்ணுங்க, ரொம்ப அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ ஐ வெரி ஹாப்பி அபவுட் இட். காதலை பற்றி கருத்து சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு பத்தாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காதல் வந்து பேசிக்கலி ஃப்ரெண்ட்ஷிப். எப்ப வந்து நீங்க ஒரு பொண்ணு கூட வந்து கேஷுவலா நீங்களா இருக்கீங்களோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு லவ். வேதனைப்பட்ட அனுபவம் நிறைய தடவை வேதனைப்பட்டிருக்கேன். பட் மெயின்லி வந்து அமராவதி படத்துக்கு அப்புறம் அடிப்பட்ட ஸ்டேஜ்ல ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னா இப்போ ஹெல்த்தும் போச்சு, வேலையும் இல்லை. குணமானதுக்கு அப்புறம் படங்கள் வரல. அப்பதான் கே சுபாஷ் சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பவித்ரா படத்துல நடிக்கும் போது. ஸோ அது வந்து ஒரு நீங்க ஆசைப்படுறதுனால வந்து ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு, சந்தோஷப்படுறேன். மணிரத்னம் சார், ஸ்ரீராம் சார், வசந்த் சாருக்குலாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். பட் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது வந்து ஒரு கே சுபாஷ். பவித்ரா ரஷஸோட பவித்ரா படத்துடைய ரஷஸை பார்த்து ஸ்ரீராம் சாரும் வசந்த் சார் என்ன ஆசைப்படத்துக்கு புக் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து யாருமே இல்லாத போது ஒரு கே சுபாஷ் சார் தான் ஹெல்ப் பண்ணார். வாழ்க்கை தத்துவம், சந்தோஷமா இருங்க. நீங்க வந்து நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய சம்பாதிக்கிறாங்க. பட் வந்து வாழ்க்கை வந்து அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லாத பிரச்சனையை பத்தி நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க, ஒண்ணுமே இல்லை லைஃப்ல. ஆக்சுவலி அந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகிற அளவுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. அண்ட் நீங்க என்ன பண்ண விரும்புறீங்களோ பண்ணுங்க. இன்னொருத்தருடைய வயிற்றுல கொட்டிக்காம இருந்தா
போதும். டெஃபினெட்லி இஸ் a musical hero. அஜித் அழகானவர், இளமையானவர், திறமையான நடிக்கிறவர், தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தார்.